வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க ஒரு சோத்துக்கு இல்லாத ஃபேமிலியில பிறந்து இங்க வந்தீங்க. அவரு போக்கிடம் இல்லாம இங்க வந்து வளர்ந்தாரு. ரெண்டு பேருக்கும் அதிர்ஷ்டத்தால கிடைச்ச இந்த வசதியான வாழ்க்கை மட்டும் பத்தாதா உங்களுக்கு? வந்த இடத்துல சொத்து மொத்தத்தையும் சுருட்ட பாக்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? கார்த்திக், இதோட நிறுத்திக்கோ. சின்ன பையனாச்சுன்னு பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போற. எங்களை பார்த்தா உனக்கு சோத்துக்கு அலையிற மாதிரி தெரியுதா? காசு பணம் இல்லனாலும் சுய கௌரவத்தோட வாழணும்னு நினைக்கிறவ நான். தலைக்கு மேல காசு கடந்தாலும் அதை தான் மூளைக்கு ஏத்திக்காம சுய கௌரவத்தோட வாழறவர் கௌதம். எங்களை பத்தி எல்லாம் நீ தப்பா பேசாத. இப்பவும் சொல்றேன், இப்ப நான் உன்கிட்ட பேச வந்தது உன் மேல இருக்கிற அக்கறையில தான். இப்படி ஆஸ்தி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் இல்ல. முதல்ல நீ அதை தெளிவா புரிஞ்சுக்கோ. உங்க புத்தியெல்லாம் மாத்தவே முடியாது. இந்த வீட்டுல நிம்மதி இல்லன்னா கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். ஏய் கார்த்திக், பைரவி, காஃபி குடிக்கிறியா? வேணா நீ, நீங்க சாப்பிடுங்க. என்னப்பா கௌதம், இவ்வளவு சீக்கிரமா எங்க கிளம்பிட்ட? ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணனும் ஜானு, அதான் கிளம்பிட்டேன். சரி சரி, காஃபி சாப்பிடுறியா? அத்தை, கார்த்திக் வீட்டை விட்டு போயிட்டாரு அத்தை. போச்சு, எல்லாம் போச்சு. கார்த்திக் இப்படி பண்ணிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? அஞ்சலி அஞ்சலி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? வாழ வந்த என்ன இப்படி அனாதையா விட்டுட்டியே. நான் இனிமே எங்க போவேன்? ஏய் அஞ்சலி, இப்ப அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏதோ இவங்க ரெண்டு பேரும் பண்ண டார்ச்சரால கார்த்திக் வெறுத்து போய் ஒரேடியா வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. என்ன சொல்ற? ஏய், எதையாவது உளறிட்டு இருக்காத. கார்த்திக் எப்ப போனா? வீட்டை விட்டு போறவங்க சொல்லிட்டா போவாங்க. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை துரத்திட்டாங்களே. ஏய், நீ டென்ஷன் பண்ணாத. நீ சொல்றது தலையும் புரியல வாலும் புரியல. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. ஆமா, சொன்னா நீ என் புருஷனை மீட்டு கொடுக்க போறியா? கேட்க வந்துட்டா கேள்வி. அஞ்சலி அஞ்சலி, என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. கார்த்திக் வீட்டை விட்டு போயிட்டாருன்னு நீ எதை வச்சு சொல்ற சொல்லு. நைட்டு கார்த்திக் தூக்க கலக்கத்துல எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என் அண்ணனும் அண்ணையும் என்ன அழிக்க பாக்குறாங்க. இதுக்கு மேல நான் இங்க இருக்க முடியாது, நான் எங்கேயாவது போயிடுறேன்னு புலம்பிட்டே இருந்தாரு. காலையில எந்திரிச்சு பார்த்தா கார்த்திக்க காணோம். ஐயோ, காணுமா? இங்க பாரு, இதுக்கா பயப்படுற? கார்த்திக் எங்கயாவது வாக்கிங் போயிருப்பான். ஐயோ, வாக்கிங் போற மாதிரி இருந்தா மொபைல்ல பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு தானே போவாங்க. ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு தானே போயிருக்காரு. அப்ப தூக்கத்துல உளர்னது நிஜம்தான். கரெக்ட், அவர் வீட்டை விட்டு தான் போயிருக்காரு. ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? ஐயோ, ஏய், நீயா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. கார்த்திக் அப்படி போறவன் கிடையாது. நான் நைட்டு கூட அவனை பார்த்தேன். அப்ப அவன் தெளிவா தான் பேசினான். மொபைலையும் பர்ஸையும் அவன் மறந்துட்டு போயிருப்பான். அவன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ முதல்ல வாயை மூடுறி. உன்னாலதான் கார்த்திக் வீட்டை விட்டு போயிட்டான். ஏய் அஞ்சலி, என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? இதான் டைம்னு பழி போட பாக்குறியா? கார்த்திக் போனதுக்கும் இலக்கியாக்கும் என்ன சம்பந்தம்? உங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இருக்கு. நீங்க அவர் அடிக்க வந்ததுல இருந்து கார்த்திக் ரொம்ப வெறுத்து போயிருந்தாரு. நான் எவ்வளவு சமாதானப்படுத்தியோ அந்த வேதனையில இருந்து அவர் மீளவே இல்ல. நைட்டு வரைக்கும் தனியா உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருந்தாரு. நைட்டு வெளியில போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா நின்னுட்டு வரேன்னு போனவர இலக்கிய நிப்பாட்டி கேவலப்படுத்தி அடிக்க போயிருக்கா. வாட்? அதுல சுத்தமா நொந்து போய் இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு கிளம்பி போயிட்டாரு கார்த்திக். என்ன அஞ்சலி சொல்ற? இலக்கியா கார்த்திக் அடிக்க பார்த்தாளா? உண்மையாவா? ஆமா ஆண்டி, உண்மைதான். ஏய் அஞ்சலி, நீ சும்மா போய் சொல்லாத. இலக்கியா அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. நீ என்ன சொல்ற? ஏய் அஞ்சலி, சான்ஸ் கிடைச்சேன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்காத. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. நான் ஒண்ணு போய் சொல்லல,
அடையாளத்தை காட்டுறேன் பாருங்க. சின்ன பையனா சின்ன பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போற. கார்த்திக் இந்த கார்த்திக் எங்க காணோம்? மறுபடியும் குடிக்க போயிட்டானா? சின்ன பையனா சின்ன பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போற. இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கிடைக்கும், வீடியோ எடுத்து வச்சுப்போம். கார்த்திக் கார்த்திக் பார்க்கிறதுக்கு நல்லதா இருக்கு. கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். கார்த்திக் ஓகே, இது போதும். இத வச்சு நாளைக்கு ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்குறேன். கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். கார்த்திக் பாத்தீங்களா இலக்கிய பண்ண வேலைய? இப்போ உங்க பொண்டாட்டி என்ன சொல்லுவீங்க? இலக்கியா, என்னது இது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இலக்கியா, என்னது? எதுக்கு கார்த்திகா அடிக்க போன? அத்தை, அது வந்து அதான் சொன்னனே, இவ வெளிய நல்லவ மாதிரி வேஷம் போடுறான்னு. ஆனா உள்ளுக்குள்ள இவ சரியான வில்லி. தனியா பிசினஸ் பண்றேன்னு கார்த்திக் சொன்னான்ல, அது இவளுக்கு பிடிக்கல. ஆனா நம்ம கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக வெளியே அதுக்கு சம்மதம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு நைட்டு கார்த்திக்க பார்த்து அந்த கோவத்துல சண்டை போட்டு அடிக்க பாத்திருக்கா. அதுல வெறுத்து போய் தான் கார்த்திக் கிளம்பி போயிருப்பான். இல்ல, நான் கார்த்திக்கோட சண்டையே போடல. ஏய், போது நிறுத்தடி. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன உன்னை கொன்றுவா அப்படியே. ஏண்டி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணன் தம்பி இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. நீ நடுவுல பூந்து 2 பேருக்குள்ள அப்படியே பெரிய பகையை உண்டாக்கிட்டியே. இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்க வந்த பிசாசு நீ. இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. உன்னை நிறுத்துங்க. கொஞ்சமாவது வயசுக்கு ஏத்த மாதிரி பொறுமையா பேசுங்க. அத முதல்ல உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. அவளுக்கு தெரியுதா இதெல்லாம்? சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கோங்க. இலக்கியா யாரையும் அனாவசியமா கை நீட்ட மாட்டா. என்ன இலக்கியா நடந்துச்சு? எதுக்கு அந்நேரத்துல அவனை பார்த்தேன்? கௌதம், நான் தண்ணி குடிக்க வெளியே வந்தேன் கௌதம். அப்ப கார்த்திக் வெளியே கிளம்புனான். நான் நிறுத்தி விசாரிச்சு அவனுக்கு புத்திமதி தான் சொன்னேன். நீங்க பிறக்கும் போது பணத்தோட தான் பிறந்தீங்களா? நீங்க ஒரு சோத்துக்கு இல்லாத ஃபேமிலியில பிறந்து இங்க வந்தீங்க. அவரு போக்கிடம் இல்லாம இங்க வந்து வளர்ந்தாரு. 2 பேருக்கும் அதிர்ஷ்டத்தால கிடைச்ச இந்த வசதியான வாழ்க்கை மட்டும் பத்தாதா உங்களுக்கு? வந்த இடத்துல சொத்து மொத்தத்தையும் சுருட்ட பாக்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? கார்த்திக் அவன் மறுபடியும் நம்ம 2 பேரையும் அசிங்கப்படுத்தி பேசினான். அதான் நான் கோவத்துல கைய ஓங்கிட்டேன். ஆனா அவனை அடிக்கலாம் இல்ல. போய் போய் போய், இது போய். இவ போய் சொல்றா. சும்மா போனவர்கிட்ட இவ வேணும்னு தான் வம்பெடுத்து சண்டை போட்டா. இவ கைய ஓங்கினதுனால தான் கார்த்திக் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு தெரியுமா? ஏய், அதான் இலக்கியா நடந்ததை விளக்கமா சொல்லிட்டால, அப்புறம் என்ன அவளையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் குறை சொல்லக்கூடாது? உன் பொண்டாட்டி என்ன ஹரிச்சந்திரனுக்கு தங்கச்சியா? அவ சொல்றதெல்லாம் அப்படியே உண்மைன்னு நாங்க ஏத்துக்கணுமா? இங்க பாரு, இலக்கியா இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையா துரத்த ஆரம்பிச்சிட்டா. தேவைப்பட்டா நாளைக்கு உன்னையும் துரத்துவா. ஜாக்கிரதையாயிரு. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? கார்த்திக் யாரால வெளியில போனாங்கிறது ரொம்ப முக்கியமா இப்போ. அவன் எங்க போனான்னு தெரியலையே. அழாதீங்க, நீ தேடி பார்க்கலாம். முதல்ல அவனை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். வாங்க போலாம். அத்தாங்க, நீங்க இருங்க. நீங்க அவரை தேடி கஷ்டப்படணும். நான் அவரோட பொண்டாட்டி. அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. அவரை தேடி நான் போறேன் அத்தை. என் புருஷன் எனக்கு கிடைச்சாகணும். இல்ல நான் பத்திரகாலியா மாறிடுவேன். ஆண்டி, நீங்களும் வரீங்களா? சரி வரேன். அண்ணி பயப்படாம இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. உண்மையிலே கார்த்திக் வீட்டை விட்டு தான் போனானா, இல்ல அந்த அஞ்சலி அவசரப்பட்டு உளறாளா? எதுவா இருந்தா என்ன கௌதம், நமக்கு கார்த்திக் நல்லபடியா திரும்பி வந்தா போதும். வாங்க போய் நம்மளும் தேடுவோம். அவனை எங்கன்னு போய் தேடுறது இப்போ? கௌதம், சரி வா ஜானு, நாங்க போய் கார்த்திகை தேடி கண்டுபிடிக்கிறோம். நீ கவலைப்படாம இரு. எனக்கு சரியா? ரொம்ப பயமா இருக்கு கௌதம். அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரு. ஒண்ணும் ஆகாது. ம்? சரிப்பா. வா இலக்கியா.
சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.